அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளுடைய ஒவ்வொரு நிலைகள் பற்றியும் நம்ம துல்லியமாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். எல்லாருக்கும் அது போய் சேரணும்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் எல்லாருமே நம்ம சேனலில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒரு முக்கியமான கேள்வி இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நம்ம கூட நேற்று ஒரு டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அவங்க அனைவருக்குமே தெரியும் என்ன 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 அங்கே நடக்குது, ரிசல்ட்டு ஏன் தாமதமாகுது, என்ன காரணம் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் 2018 வெளியான இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய போஸ்ட்டை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது பல்வேறு இதை தாண்டி நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது. அந்த வழக்கினுடைய ஹியரிங் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 30/9 வந்துச்சு. அதாவது லாஸ்ட் லிஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கு எண். ஸோ கடைசியாக வழக்கு 30/9. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வரக்கூடிய 29/11 அன்னைக்கு இந்த கேஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ டென்டேட்டிவாக லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அன்றைக்கி இந்த வழக்கு ரீச் ஆகும் நம்ம நினைக்கிறோம். ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு தீர்வு வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த வழக்கு ரீச் ஆகிறது முக்கியம் இல்லை. இந்த வழக்கில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சம்மந்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சியோ அல்லது மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ ப்ராப்பரான சோர்ஸை கொடுத்து இந்த வழக்கை வேகமாக முடித்து ஒன்று அடுத்து அவங்களுக்கு இந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணணும். இல்லை ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த வழக்கை கொண்டு போகாமல் வழக்கை முடிச்சுட்டு என்ன தேவையோ என்ன தேவைப்படுதோ அதை இது பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு இந்த வழக்கை மிக விரைவில் போஸ்டிங் போடுறதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனநிலையும் இருக்குது. ஸோ வரக்கூடிய 29 இந்த வழக்கு கோர்ட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வழக்கை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, 2018 உள்ள வழக்கு முடிஞ்சால் தான் 24 இப்போ ரீசெண்டாக ஜேடிஓ எக்ஸாமோட சேர்த்து அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்டிங் போட முடியும். ஸோ அந்த 2018 உள்ள போஸ்டிங் போடணும்னா இந்த கேஸு முடியணும். ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக தேர்வு எழுதிய எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க 29 கேஸ் அவ்வளோ முக்கியம் அந்த ஹியரிங்கு. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு. தேங்க்யூ.